சபுரன் ஜமீலன் அப்படின்னா இன்னைக்கு என்ன எல்லாரும் நினைச்சுக்கிட்டோம்னா பொறுமைங்கிறது என்ன, நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் குழம்பிக்கிட்டே நான் பொறுமையா இருக்கிறேன்னு இல்ல. சபுரன் ஜமீலன்னா அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும்தான் அந்த பொறுமைக்கான விடையை தேடுவாங்க, அந்த சோதனைக்கான விடையை தேடுவாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் அந்த பொறுமையில அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதான சொன்னாங்க, சகோதரர்கள் ஏன் இப்படி அழிஞ்சு போறீங்க நபி யூசுஃபை நினைச்சு, ஏன் பொறுமைன்னு சொல்லி அழிஞ்சு போறீங்க? ஒரே வார்த்தை சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என் கவலை என் துக்கம் எல்லாவற்றையும் இந்த சபுரன் ஜமீலன், இந்த பொறுமைக்கு அப்புறம், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையில் இருக்கக்கூடிய பொறுமைக்கு அப்புறம் நான் முறையிடுறது அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும்தான். வேற யார்ட்டையும் என் கஷ்டத்தையும் என் சிரமத்தையும் முறையிட மாட்டேன். அல்லாஹ் ஒருவன் தான் இந்த சோதனையிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வருவாங்கிற அந்த சபுர் இருக்க. அல்லாஹ் என்னை காப்பாத்திடுவான், அல்லாஹ் எனக்கு வெளியாக்கிடுவான், என் சிரமத்தை நீக்கிடுவான். அவனை தவிர நான் எதையும் சார்ந்து இருக்க வேண்டியது இல்ல. அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என் பிரச்சனையை, எல்லாம் நீ பாத்துக்கோ, நீ தீர்த்துக்கோ, என்ன விட்டுறாதே அல்லாஹ் அப்படிங்கிற சபுர் இருக்கு பாருங்க. அது அந்த துஆல இருந்துச்சுன்னா, அந்த சபுருடைய துஆல சோதனையில் அழைக்கும் போது அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ அடிக்கடி நான் சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, காலையிலேயும் மாலையிலையும் இந்த துஆ ஓதுனாங்க. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனை நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக், அருளை கொண்டு உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், என் முழுமை அனைத்தையும் சீராக்கிய அல்லாஹ், என் காரியங்கள் அனைத்தையும் சீராக்கிய அல்லாஹ். வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், என் கண் சிமிட்டும் நேரத்துக்கு கூட என்னை விட்டு விலகிறாத, என்ன ஒப்படைச்சிராத, நீ பாத்துக்கோன்னு சொல்லிடாத, நீ பாத்துக்கோயா அல்லாஹ், என்ன நீ வச்சுக்கோயா அல்லாஹ், உச்சி முடி உன் கையில இருக்கு, நீ அதை நடத்திய அல்லாஹ். இந்த சோதனையில நிக்கிற, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி வெளியே போகணும்னு தெரியல, யூசுப் வருவாரா திருப்பி வருவாரா எனக்கு தெரியாதே அல்லாஹ், நான் உன்கிட்ட கேட்கிறேன். சப்ரன் ஜமீலன், அந்த அழகிய பொறுமையோடு, அந்த சபுரை கொண்டு அல்லாஹ் கேட்கிறாங்க, கேளுங்கிறான், உதவி தேடுங்கிறான். அந்த சபுர் தான் அது. உன்கிட்ட கேட்கிற அல்லாஹ் என்னை காப்பாத்து, அல்லாஹ் காப்பாத்துனா. நபி யூசுஃபை கொண்டு வந்து சேர்த்தான், தன் மகனை கொண்டு வந்து சேர்த்தான். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நபி யாக்கூப் சொன்னாங்க, நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அல்லாஹ் உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வை பத்தி அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் என்னை காட்டிட்டான் பாத்தீங்களா என் மகனன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதான் சபுரன் ஜமீலன்.